மண்டியிட்டு கேட்கிறேன், எங்களை காப்பாற்றுங்கள். கதரும் பாகிஸ்தான் ராணுவ மேஜர். இப்ப தெரிகிறதா இந்தியா பவர்? பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய சிந்தூர் ஆபரேஷனுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் இந்தியா மீது தாக்குதல் முயற்சி செய்தது. ஆனால் இந்திய ராணுவம் அதனை முறியடித்து தோல்வியடைய செய்தது. தொடர்ந்து மீண்டும் ஜம்மு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயன்றது. அப்போது கட்ரா, வைஷ்ணோ தேவி கோவில், தெற்கு காந்திநகர் உள்ளிட்ட பகுதிகள் குறிவைக்கப்பட்டன. ஆனால் இந்தியா அதனை முற்றிலும் முறியடித்தது. இதனையடுத்து ஜம்மு விமான நிலையம், பஞ்சாப், பதன்கோட் விமான தளம் ஆகிய இடங்களும் இலக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. அப்போது இந்திய விமானப்படை உடனடியாக பதிலடி தாக்குதலை நிகழ்த்தியது. இதற்கும் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு முக்கிய பங்கு வகித்தது. இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் பகுதிக்குள் ஊடுருவிய பாகிஸ்தான் F-16 ரக விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தியது. இதில் இருந்து உயிர் தப்பிய பாகிஸ்தானை சேர்ந்த அந்த போர் விமானத்தின் விமானி இந்திய ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கையாக ஜம்மு அண்ட் காஷ்மீர், குஜராத், பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முழு பிளாக் அவுட் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு நடவடிக்கையாக ஜம்மு அண்ட் காஷ்மீர், குஜராத், பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முழு பிளாக் அவுட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய தாக்குதலில் பிரபல ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானம் சின்னாபின்னமானது. மேலும் மைதானத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் தெரியாமல் உருக்குலைந்தது. ட்ரோன் தாக்குதலில் மைதானத்தில் தீப்பிடித்து எரிந்ததை பொதுமக்கள் பல மீட்டர் தூரத்தில் நின்று பார்த்தனர். மேலும் ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானம் அருகே இருந்த ஒரு சில கட்டிடங்களும் தரைமட்டமானதாக தகவல் வெளியானது. மேலும் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் மற்றும் லாகூர் நகரங்களிலும் இந்தியா எதிர்த்தாக்குதலை துவக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில்தான் முன்னாள் ராணுவ மேஜரும் MP-யுமான தாரிக் இக்பால் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் கண்ணீர் மல்க பேசியுள்ளார். இந்தியாவின் தாக்குதலில் இருந்து அல்லாஹ்தான் பாகிஸ்தானை காக்க வேண்டும். நாம் பலவீனமாக இருக்கிறோம். அனைவரும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கண்ணீர் விட்டு கதறியுள்ளார். தாரிக் இக்பால் கண்ணீர் விட்டு கதறும் போது, நாம் பலவீனமாக இருக்கிறோம். இதனால் அனைத்து MP-க்களும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வே, உங்கள் முன் மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறோம், எங்களின் நாட்டை காப்பாற்றுங்கள். இந்த நாடு உங்கள் பிரார்த்தனையால் பிறந்தது. அல்லாஹ் தான் இந்த நாட்டை நமக்கு கொடுத்தார். அவரால் மட்டுமே இந்த நாட்டை பாதுகாக்க முடியும். தவறு நம்முடையதாக இருக்கலாம். நாங்கள் உதவியற்றவர்களாக இருக்கிறோம். நாங்கள் பாவிகள். ஆனால் நாங்கள் எப்போதும் உங்களை பின்பற்றுபவர்கள். அல்லாஹ்வின் பொருட்டு எங்கள் மீது கருணை காட்டுங்கள். உங்கள் கருணையின் ஒரு துளியாவது நீங்கள் தந்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஓ காபாவின் ஆண்டவரே, இந்த நாட்டை பாதுகாத்து எங்கள் எதிரிகளை தோற்கடிக்க எங்களுக்கு வலிமை அளிக்குமாறு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என கண் கலங்கிய தாரிக் இக்பால், மேலும் இதன் மூலம் பாகிஸ்தான் MP தாஹிர் இக்பால் தங்களின் இராணுவ பலத்தை நம்பவில்லை. அதோடு நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம், பாவிகளாக இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் இப்படி கண்ணீர் விட்டு கதறியுள்ளார் என்பதை உணர்த்துகிறது. உங்கள் தின சேவல்